வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் செம் எண்டமாலஜி கோர்ஸ், அதாவது ஏஇஎன் 201 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எண்டமாலஜி 2+1 கோர்ஸோட தேர்ட் லெக்சர் தான் பார்க்க போறோம். லெக்சரோட டாபிக் பாருங்க, இன்செட் பாடி வால், இட்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன், கியூட்டிகுலார் அப்பண்டேஜஸ். வால்னா என்னன்னு பார்க்கலாம். இன்செட்டோட பாடி வால்னா என்னன்னா, எக்ஸ்டர்னல் கவரிங் ஆஃப் பாடி. அந்த இன்செட்டோட பாடியில் வெளியில் கவர் ஆகி இருக்கிறது தான் பாடி வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அதில் வந்து 3 பார்ட் இருக்குது. பேசல் நாட் செல்லுலார் லேயர், அதாவது அதுதான் வந்து பேஸ்மெண்ட் லேயராக இருக்கும். அண்ட் த செகண்ட் லேயர் வந்து என்னன்னா இன்னர் செல்லுலார் லேயர், அதை வந்து எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அவுட்டர் நாட் செல்லுலார் பார்ட்டை வந்து கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லேயர்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன். ஸோ பேஸ்மெண்ட் மெம்பரேன் பார்த்தோன்னா அமார்ஃபஸ் கிரானுலார் லேயர், அதாவது நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே ஸ்மால் சைஸாட்டு தின் லேயராக இருக்கக்கூடியது தான் இந்த பேஸ்மெண்ட் லேயர். இதோட திக்னஸே ரொம்பவே கம்மி தான். ஸோ இது வந்து இதில் வந்து என்ன இருக்கும்னா மியூக்கோபாலிசாக்கரைடு வந்து இருக்கும். ஸோ மியூக்கோபாலிசாக்கரைடு வந்து மோஸ்டாகவே இந்த பாடிஸ்லாம் இருக்கும், மியூக்கஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து மியூக்கோபாலிசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரே லேயராக தான் இருக்கும், ஒரே லேயராக எப்படி இருக்கும். ஸோ அதை வந்து கண்டினியூஸ் லேயர். ஸோ இதை வந்து பாடியில் இருக்கும். இதை வந்து செக்ரிகேட்டட் பை பிளட் செல்ஸ். செகண்ட் லேயர் என்னன்னு பார்த்தோன்னா எபிடெர்மிஸ், இன்னர் யூனிசெல்லுலார் லேயர் ரெஸ்டிங் ஆன் பேஸ்மெண்ட் மெம்பரேன். பேஸ்மெண்ட் மெம்பரேனுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த எபிடெர்மிஸ். ஸோ இந்த எபிடெர்மிஸில் வந்து பார்த்தோன்னா கியூட்டிக்கல் அண்ட் வந்து சின்னதாட்ட ஒரு கேனல் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கேனலோட ரேஞ்சஸ் பார்த்தோன்னா 1 மைக்ரான் டு 0.15 மைக்ரான். இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா கியூட்டிகுலார் மெட்டீரியல்ஸை வந்து எபிடெர்மிஸ்லேருந்து சர்ஃபேஸுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அன்கரேஜ் ஆஃப் கியூட்டிக்கிள் வித் எபிடெர்மிஸ், இந்த எபிடெர்மிஸும் கியூட்டிக்கிளும் வந்து ஜாயின் ஆகி இருக்கிறதுக்கும் இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ரெஸ்பான்சிபிள் என்னன்னு பார்த்தோன்னு சொன்னால் இந்த எபிடெர்மிஸ் தான் வந்து சர்ஃபேஸுக்கு வந்து ஒரு லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கியூட்டிக்கிளை வந்து செக்ரிகேட் பண்ணுறதுக்கு, டைஜெக்ஷன் அண்ட் அப்சர்ஷன் ஆஃப் ஓல்டு கியூட்டிக்கிள் வந்து டைஜஸ்ட் ஆகுறதுக்கு, ஏதாவது ஊண்டா வந்துடுச்சுன்னு சொன்னால் அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கும் இந்த எபிடெர்மிஸ் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எபிடெர்மிஸில் பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு எபிடெர்மல் கிளான்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ வந்து வேக்ஸ் கிளான்ஸ் பார்த்தோன்னா ஹனிபி, ஸ்கேல் இன்செக்ட்ஸ், மீலி பக்ஸில் வந்து இருக்கும். லேக் கிளான்ஸ் வந்து இதில் இருக்கும்னா லேக் இன்செக்ட்ஸில் வந்து இருக்கும். செனட் கிளான்ஸ் வந்து எதில் இருக்கும்னா மோத்தோட விங்ஸில் வந்து இருக்கும். பாய்சன் கிளான்ஸ் வந்து எதில் இருக்கும்னா ஸ்லக் கேட்டர்பில்லர்ஸில் வந்து இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் கிளான்ஸ் வந்து ஸ்பெஷலைஸ்டு கிளான்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ட்ரைகோஜன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா இந்த எபிடெர்மல் செல்லில் வந்து என்ன ஆகும்னா ஒரு சீட்டா வந்து என்ன ஆகும்னா ஜெனரேட் ஆகுற அந்த சீட்டாவோட அந்த போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் வந்து நம்ம வந்து ட்ரைகோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீட்டாவோட அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி படிக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சீட்டோடாக்சின்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸில் காமனாக இருக்கக்கூடிய செல்ஸை பார்த்தோன்னா எபிடெர்மல் செல்ஸ், கிளானுலார் செல்ஸ், ஈனோசைட்ஸ், இவ்வளோ தான் எபிடெர்மிஸை பற்றி. ஸோ இப்போ வந்து தேர்ட் லேயர் பார்க்கலாம், அது வந்து கியூட்டிக்கிள். இந்த கியூட்டிக்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டைனமிக்காக இருக்கும். இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதும் இந்த கியூட்டிக்கிள் தான். இந்த கியூட்டிக்கிளோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோன்னா ஸ்கின்னாட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்கெலிட்டனாகவும் இது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும். அண்ட் இதுதான் வந்து என்ன பண்ணணும், இன்செட்டுக்கு வந்து ஒரு ஷேப், கலர் அண்ட் பேட்டர்னை வந்து கொடுக்கும். இந்த கியூட்டிக்கிளே ஃபர்தர் ஆட் வந்து 3 சப்லேயர்ஸ் வந்து இருக்குது இந்த கியூட்டிக்கிள் லேயரில். ஸோ அதென்னலான்னு பார்த்தோன்னா எண்டோகியூட்டிக்கிள், எக்ஸோகியூட்டிக்கிள் அண்ட் எபிகியூட்டிக்கிள். ஸோ இந்த எண்டோகியூட்டிக்கிளையும் எக்ஸோகியூட்டிக்கிளையும் சேர்த்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரோகியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பை ஒன் அந்த சப்லேயர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எண்டோகியூட்டிக்கிள். இந்த எண்டோகியூட்டிக்கிள் தான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயராக இருக்கும். அண்ட் அது வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கும். இந்த எண்டோகியூட்டிக்கிள் வந்து கைட்டினால் மேடாயிருக்கும். இந்த எண்டோகியூட்டிக்கிள் வந்து என்னன்னா கலர் இருக்காது, ரொம்ப கலர்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது எக்ஸோகியூட்டிக்கிள் பற்றி பார்க்கலாம்.
இந்த எக்ஸோகுட்டிக்கல் தான் வந்து மிடில் லேயர். அது வந்து ரொம்பவே கலர் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே டார்க்கா இருக்கும். இது வந்து கைட்டினாலேயும் ஸ்க்ளிரோட்டினாலேயும் மேட் ஆயிருக்கும். சப் லேயர் என்னன்னு பார்த்தோம்னா எபிக்யூட்டிக்கல். இந்த எபிக்யூட்டிக்கல் தான் வந்து என்னன்னா அவுட்டர் மோஸ்ட் லேயர். இது வந்து ரொம்பவே தின்னா இருக்கும். இதுல வந்து வேக்ஸ் லேயர் இருக்கும். எதுக்காகன்னா வாட்டர் லாஸை வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு. அண்ட் இந்த சிமெண்ட் லேயர் இருக்கும். இந்த சிமெண்ட் லேயர் எதுக்கு இருக்கும்னா வேக்ஸ் லேயரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கேதான் சிமெண்ட் லேயர். கியூட்டிக்கிளோட காம்போசிட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கைட்டின். இந்த கைட்டின் வந்து ஒரு பாலிசாக்கரைட். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா ஆர்த்ரோபோடின், ஸ்க்ளிரோட்டின் அண்ட் ரெசிலின். மூணாவது வந்து லிப்பிட்ஸ் இருக்கும், லிப்போ புரோட்டீன்ஸ் இருக்கும், வேக்ஸ் லேயர் இருக்கும், மியூக்கோ பாலிசாக்கரைட்ஸ் இருக்கும், ஃபீனால்ஸ் இருக்கும், நியூட்ரியன்ஸ் லைக் மெக்னீஷியம், சோடியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். பாடி வாலோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டோம்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த பேஸ்மெண்ட் லேயர், எபிடெர்மிஸ் அண்ட் கியூட்டிக்கிளோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே தான் இதுக்கு வரும். அண்ட் நம்ம இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா இந்த பாடி வால் இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா ரெஸ்பிரேஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கியூட்டிக்கல் எடுத்தோம்னா அது வந்து கலர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மூமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும். எப்படி அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கும். ஸோ அதனால வந்து மூமெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அட் லாஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கியூட்டிகுலர் அப்பண்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 டைப் இருக்குது, செல்லுலார் அஸ் வெல் அஸ் நாட் செல்லுலார். ஸோ இப்போ வந்து நாட் செல்லுலார் எடுத்துட்டோம்னா அதில் வந்து அந்த நாட் செல்லுலார்னா அது வந்து எபிடெர்மல் லேயர் கூட வந்து அட்டாச் ஆகியிருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்செக்டில் இருக்கக்கூடிய மைன்யூட் ஹேர்ஸ் அண்ட் தான்ஸ். இன்செக்டில் வந்து குட்டி குட்டி ஹேர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து என்ன பண்ணாதுன்னா எபிடெர்மல் லேயர் கூட அட்டாச் ஆகியிருக்காது. அண்ட் செல்லுலார் பார்ட்டுக்கு பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து எபிடெர்மல் லேயர் கூட அட்டாச் ஆகிருக்கும். அதில் வந்து 2 இருக்குது, யூனிசெல்லுலார் அஸ் வெல் அஸ் மல்டி செல்லுலார். ஸோ யூனிசெல்லுலாரை எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஹனிபி எடுத்துட்டோம்னா ஹனிபியில் வந்து கிளாத்திங் ஹேர்ஸ் அஸ் வெல் அஸ் ப்ளூமோஸ் ஹேர்ஸ் வந்து இருக்கும். ஃப்ளைஸ் எடுத்துட்டோம்னா பிரிஸ்டில்ஸ் இருக்கும். மோத்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் எடுத்துட்டோம்னா அதில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். கேட்டர்பில்லர் எடுத்தோம்னா கிளானுலார் சீட்டா வந்து இருக்கும். அண்ட் மல்டி செல்லுலாரை பார்த்துட்டோம்னா அதில் வந்து ஸ்பர்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ் இருக்கும். ஸ்பர்ஸை எடுத்துட்டோம்னா அது வந்து மூவபிள் அண்ட் ஸ்பைன்ஸ் எடுத்துட்டோம்னா அது வந்து இம்மூவபிள். ஸோ அவ்வளோதான் இந்த தேர்ட் லெக்சர். அட்லாஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துக்கலாம். இந்த லெக்சரில் நம்ம இதெல்லாம் பற்றி பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பாடி வால்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் இருக்க 3 பார்ட்ஸ், அதாவது பேஸ்மெண்ட் மெம்பரைன், எபிடெர்மிஸ் அண்ட் கியூட்டிக்கல்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் கியூட்டிக்கலோட காம்போசிட் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தோம். அதுக்கப்புறமாட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். அட்லாஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னால் கியூட்டிகுலர் அப்பண்டேஜஸ் பார்த்தோம். அவ்வளோதான் இந்த லெக்சர்.